الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். சொத்துக்காக எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்க்கிறார்கள்? சொத்துக்காக, காசு பணத்திற்காக 20 வருடங்கள் 25 வருடங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். உலகத்திற்காக, காசு பண விஷயத்திற்காக எந்த உறவை அல்லாஹு தஆலா அல்லாஹிற்கு அடுத்ததாக நீங்கள் வைத்தாக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவர்களிடத்திலேயே காசு பணத்திற்காக அவர்களை தூக்கி எறியக்கூடிய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸ் இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. ஹதீஸினுடைய அந்த வாக்கியம் நீங்கள் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கின்றத பாருங்க. இப்போ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 10 உபதேசம் செய்தார்கள். 10 உபதேசம். இப்போ இதுல 2வது உபதேசம் மட்டும்தான் நம்ம டாபிக். ஆனா மீதி இருக்கக்கூடிய 9 விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தேவைப்படுவதுதான் என்பதினால் அந்த 10ஐயும் நான் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்திருக்கிறேன். இப்ப சொல்றாங்க, அன் முஆதின் ரலியல்லாஹு அன்ஹு அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஅஷ்ரி கலிமாத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 10 வார்த்தைகளை கொண்டு, 10 விஷயங்களை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்கள். நம்பர் 1, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விற்கு எந்த ஒரு வஸ்துவையும் எந்த ஒரு பொருளையும் மனிதரையும் இணையாக்கி விடாதே. வஇன் குதில்த வஹுர்ரிக்த. நீ கொல்லப்பட்டாலும் சரிதான், உன்னை தூக்கி யாரேனும் நெருப்பில் தூக்கி எறிந்து உன்னை கரித்தாலும் சரிதான். உன்னை தூக்கி நெருப்புல போட்டுருவோம், அல்லாஹுக்கு இணை வச்சிரு, அல்லாஹ்வை விட்டுரு, வேற கடவுளை கும்பிடு என்று சொன்னாலும் அல்லாஹுக்கு இணை வச்சிடாது, உயிர் போகட்டும். உன்னை யாராவது கொலை பண்றாங்க, கத்தி முனையில் வைத்துக் கொண்டு நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதீங்க. அல்லாஹ் ஒருவன் தான். எப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ இதுதான் சரியான மார்க்கம். அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள். இது நம்பர் 1. நம்பர் 2வது பாருங்க. இப்ப நம்ம எந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கோமோ அந்த விஷயம், வலா தஉக்கன்ன வாலிதைக. உன்னுடைய பெற்றோர்களை நீ நோவினை செய்து விடாது. நோவினையை பத்தி இங்க சொல்றாங்க. அவங்க மனம் கோணும்படி, அவங்க மனம் சஞ்சலப்படும்படி, அவர்களுடைய உள்ளம் கசந்து போகும்படி எந்த ஒரு வேலையும் செஞ்சிராத சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. வ இன் அமராக அன் தஹ்ருஜ மின் அஹ்லிக வ மாலிக. நீங்கள் செய்யக்கூடிய செயலினால் உனக்கு இந்த குடும்பத்துல இடம் இல்லடா, வெளியேறு என்று சொன்னாலும் சரி. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, உனக்கு இந்த குடும்பத்துல இடம் இல்லடா, இனிமே நீ என் பிள்ளையே இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு 2 பிள்ளைங்க தான், நீ எனக்கு கிடையாது, நீ செத்துட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன், நீ என்கிட்ட வராது என்று சொன்னாலும் சரி அவர்களுடைய உள்ளத்தை நீ நோகடித்து விடாது. ஓ மாலிக்க, என்னுடைய சொத்துல உனக்கு நயா பைசா பங்கு கிடையாதுடா, வெளியேறு, வீட்டை விட்டு போ. என் சொத்துல பங்கு கொடுக்கணும்ன்றது அந்த சாப்டர் வேற, அதுக்கு அவங்க அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லிப்பாங்க. பெற்றோர்கள் உங்களிடத்தில் இது போன்று நடந்தால் நீங்க அவங்களுடைய உள்ளத்தை நோகடிக்காதீங்க, அதை கட்டுப்படுங்க. ஓ மாலிக்க, சொத்தில் உனக்கு பங்கில்லை, வெளியேறு என்று சொன்னாலும் நீங்க விட்டுருங்க. உங்களுடைய பெற்றோர்களை நோகடித்து விடாதீர்கள். எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்க. வலா தஉக்கன்ன வாலிதைக. பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவர்களுடைய மனம் நோகும்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்பதை 2வது இடத்துல இங்கேயும் கொண்டுட்டு வராங்க. நம்பர் 3வது, வலா தத்ருகன்ன ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன். வேண்டும் என்றே கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீ விட்டு விடாதே. வேண்டும் என்றே உன் மீது ஃபர்லாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீ விட்டு விடாதே. ஃபஇன்ன மன் தரக ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன். வேண்டும் என்றே கடமையாக்கப்பட்ட தொழுகையை எவர் விடுவாரோ ஃபகத் பரிஅத் மின்ஹு ஸிம்மத்துல்லாஹ். அவர் அல்லாஹ்வின் பொறுப்பை விட்டு திட்டவட்டமாக நீங்கி விடுகின்றார். எந்த வக்தாக வேணா இருக்கட்டும், எந்த வக்தாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஃபர்லான தொழுகையை, கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையை வேண்டும் என்றே ஒருவர் விடுகிறார்,
இவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலிருந்து நீங்கி விடுகின்றார். அல்லாஹ் அவரை தன் பொறுப்பிலிருந்து தூரமாக்கி விடுகின்றான். இப்ப பாருங்க, இரண்டாவது விஷயம் பெற்றோர்களை பற்றி சொல்லிட்டு மூன்றாவது தொழுகையை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுகூகுல் இபாத், ஹுகூகுல்லாஹ். இப்ப நாலாவது பாருங்க, வலா தஷ்ரிபன்ன ஹம்ரா, நீ மது அருந்தி விடாதே. வலா தஷ்ரிபன்ன ஹம்ரா, நீ மது அருந்தி விடாதே. ஃபஇன்னஹு ரஅஸு குல்லி ஃபாஹிஷத்தின், இந்த மது அருந்துவது என்பதுதான் எல்லா பாவங்களுக்கும் எல்லா மானக்கேடான செயல்களுக்கும் தலையாய பாவமாகும். எல்லா பெரும் பாவங்களும் போதைக்கு பின்னால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் சொல்றாங்க, ஃபஇன்னஹு ரஅஸு குல்லி ஃபாஹிஷா, இந்த மது அருந்துதல் என்பது எல்லா பாவங்களுக்கும் தலையாயனதாகும். அஞ்சாவதா ஒட்டுமொத்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து சொல்றாங்க, வஇய்யாக, உன்னை நான் எச்சரிக்கிறேன், முஆதே உன்னை நான் எச்சரிக்கிறேன், வல் மஅசியத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதுவெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பானது பாவம் என்று பட்டியல் போட்டு விட்டார்களோ இந்த விஷயத்துல போய் நீங்க மூக்க நுழைச்சிடாதீங்க. பாவத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். வல் மஅசியத, பாவத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு. ஃபஇன்ன பில் மஅசியதி, ஏனென்றால் அல்லாஹ்விற்கு மாறு செய்வது ஹல்ல சஹ்துல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, கண்ணியத்திற்குரிய மாட்சிமை நிறைந்த அல்லாஹ்வினுடைய கோபத்தை உன் மீது அது ஹலாலாக்கிவிடும். இம்மாறு செய்வதினால் அல்லாஹ்வினுடைய கோபம் உன் மீது வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆறாவது, வஇய்யாக வல் ஃபிரார மினஸ் ஸஹ்ஃபி வ இன் ஹலகன் நாஸ், நீங்க ஒரு போர்க்களத்துல இருக்கிறீங்க, போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் புறமுதுகிட்டு ஓடாதீர்கள். வ இன் வ இன் வஇய்யாக, மேலும் நான் எச்சரிக்கிறேன், போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கின்றேன். வ இன் ஹலகன் நாஸ், உன்னோடு வந்த மக்கள் எல்லோரும் இறந்து போனாலும் சரி. நீங்க ஒரு படையா போயிருக்கிறீங்க, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க எதிரிகளினால், எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், நீ மட்டும்தான் நிக்கிற, நீ மட்டும் என்ன செய்ய முடியும்னு சொல்லி போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடிவிடாது. இது பெரும்பாவம், ஓடக்கூடாது. அதை விட்டு நான் உன்னை எச்சரிக்கை செய்கின்றேன். இது 6. நம்பர் 7, வஇதா அஸாபன் நாஸ மௌதானும், நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, அந்த ஊரில் திடீரென்று ஒரு நோய் ஏற்பட்டது, காலராவோ கொரோனாவோ ஏதோ ஒன்று ஏற்பட்டது. இப்படி ஏற்பட்டு மக்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள், மௌத்தானும், இந்த நோயால் மக்கள் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். வஅன்த ஃபீஹிம், நீங்க அந்த நேரத்தில் அங்க இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் மௌத்தாக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு நோய்வாய் இருக்கு, ஊர் ஃபுல்லா ஒரே நோயா இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஃபஸ்புத், நீங்க அங்கேயே தங்கி இருங்க, அந்த ஊரை விட்டு வெளியே போகாதீங்க. இது நம்பர் 7. நம்பர் 8வது, வஅன்ஃபிக் அலா இயாலிக மின் கௌலிக, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல முறையில் முடிந்தவரை நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த நல்ல முறையில் முடிந்தவரை செலவு செய்யுங்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமான கருத்தை கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். இதை சுருக்கமா 2 கருத்தோட பிரிக்கலாம். ஒன்று, ஹலாலானதை செலவு செய்யுங்க, ஹராம்ல போயிடாதீங்க. நல்ல முறையில் என்பதனுடைய பொருள், மனைவிமார்களும் பிள்ளைகளும் எதற்கு வேண்டுமானாலும் ஆசைப்படுவார்கள், ஹராம்ல போய் செலவு செய்யாதீங்க, செலவு ஹலாலாக இருக்கணும். நம்பர் 1. அதே போன்று நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரத்தில் கஞ்சத்தனமும் காட்டாதீர்கள். ஹலாலானதை கேட்கிறாங்க, உங்களால சம்பாரிச்சு செலவு செய்ய முடியும், அதுல நீங்க அவங்களுக்கு போடக்கூடிய சாப்பாடு போடாம, அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய உடையை சரியான முறை வாங்கி கொடுக்காமல் சித்திரவதை செஞ்சு உங்களுடைய செலவினங்கள் ஆயிடுமேன்னு சொல்லி நீங்க சுருக்கி பிடிச்சி நீங்க கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், அநேக மக்கள் குடும்பத்திற்கு செலவு செய்கின்றேன் என்ற பேர்ல வரம்பு மீறி போயிட்டாங்க. சில பேர் ஹராமான பிசினஸ் பண்றாங்க. ஏங்க இப்படி சம்பாரிச்சு என்னங்க பண்ண போறீங்க? என்னங்க பண்றது? என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். குடும்பத்தை பார்ப்பதற்காக ஹராமான வழியில சம்பாதிக்க சொல்லல இஸ்லாம். உங்களால என்ன ஹலாலான முறையில முடிகின்றதோ அந்த அடிப்படையில நீங்க செலவு பண்ணுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து குர்ஆன் ஹதீஸிற்கு உட்பட்டு ஹலாலான முறையில் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல முறையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். நம்பர் 9வது,
வலா தர்ஃபா அன்ஹும் அஸாக அதபா. ஒரு குடும்ப தலைவருக்கு தங்களுடைய பிள்ளைகளை அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு, அதுக்காக போட்டு பிள்ளைங்களை அடிக்காதீங்க. இவங்களுக்கு இருக்கிற கோபத்தை பிள்ளைகளின் மீது காட்டி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அசாவை பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவே தவிர உங்களுடைய அசாவை நீங்கள் உயர்த்தாதீர்கள். இப்போ பிள்ளைகளை அடிக்கலாம், நல்ல விஷயத்திற்காக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் பிள்ளைகளை அடிக்கலாம். இதை தவிர உங்களுடைய சுயலாபத்திற்காக, உங்களுக்கு திடீரென்று கோபம் வந்துவிட்டது என்பதற்காக, இதுக்காகலாம் நீங்க பிள்ளைகளை போட்டு அடிக்காதீங்க. இது நம்பர் 9. நம்பர் 10, அல்லாஹுக்காக குடும்பத்தின் விஷயத்தில் நளினமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு ஜும்மா பயான்ல நான் சொன்னேன், பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விலா எலும்பு கோணலாக இருக்கிறது. இப்போ பெண்களுடைய புத்தி எப்போதும் கோணலை நோக்கித்தான் இருக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஓவரா திருத்தறன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இறங்குனீங்க அப்படின்னா உடஞ்சிருவாங்க. நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வளைஞ்சியே கிடப்பாங்க. இப்ப இரண்டிற்கும் மத்தியில் ஓவரா உடைக்கிற மாதிரி போகவும் போகாதீங்க, அப்படியே விட்டுட்டும் இருக்காதீங்க. நல்ல முறையில் அவர்களுக்கு புத்திமதியை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுதான் இங்க சொல்லப்படுது. அல்லாஹுக்காக குடும்பத்தின் விஷயத்தில் நல்ல முறையில் நீங்கள் நளினமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். லேசானதை கையாளுங்க. ரொம்ப போட்டு ஸ்டிட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி குடும்பத்தை உடைச்சிடாதீங்க என்பதை, இந்த 10 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 21060வது இலக்கத்தில் நீங்கள் காணலாம். இதில் நம்முடைய மிக முக்கியமான டாபிக் மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன். 2வது விஷயமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்கின்றது, பெற்றோர்களை நீங்கள் நோகடித்து விட வேண்டாம். அவர்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் பிள்ளையே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் சரி, உங்களுக்கு அவர்களுடைய சொத்தில் பங்கில்லை என்று சொல்லி அவர்கள் உங்களை வெளியேற்றினாலும் சரி, பெற்றோர்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆயத் இன்னும் என்னென்ன சொல்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.